சிவாய நம்ம வணக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 6 ஒரே இடத்துல 6 ஜீவசமாதி இருக்குங்க. இது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறதுங்க மௌன சாமிகள் ஜீவசமாதி. ஐயா உள்ள இருக்காருங்க. இதில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 3 சாமி மடம் கேட்டாலே சொல்லுவாங்க. ஐயா மௌனசாமி ஐயா அவருடைய ஜீவசமாதி தாங்க. தரிசனம் பண்ணிக்கோங்க. மௌனசாமி ஐயா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க சிஷ்யர்கள் எல்லாருமே அடுத்தது பார்த்திங்கன்னா அருணாச்சல சுவாமிகள், ராஜயோகி அருணாச்சல சுவாமிகள். இல்லை கோயில் 9:30 மேலே தான் திறக்கிறாங்க. நான் பூட்டிட்டாங்க, அதனால் வெளியிலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அருணாச்சல ஐயா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மையார், கர்மயோகி ஸ்ரீ காமாட்சி அம்மையார். எல்லாம் ஒரே இடத்துல இருக்குங்க. இந்த காமாட்சி அன்னையார் தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய சிஷ்யர்கள் எல்லாமே ஆறுமுகசாமி ஐயா இருக்கார். இது ஆறுமுகசாமி ஐயா. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டுக்குட்டி சாமி. பார்த்திங்கன்னா கண்டுக்குட்டி உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். ஐயா இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. கண்டுக்குட்டி சாமி இவங்க எல்லாருமே இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வெங்கடாச்சல சுவாமிகள். வெங்கடாச்சல சுவாமிகள். கண்டுக்குட்டி சாமிங்க, ஆறுமுக சுவாமி. இது காமாட்சி அம்மையார், அருணாச்சல சுவாமி. இது உள்ளே வந்து மௌனகுரி சுவாமிகள். ஓகே, நல்ல பழமையான கோயிலுங்க. எல்லாம் யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க. ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்து மௌனசாமி மரம் கேட்டாலே சொல்லுவாங்க. கும்பகோணம் வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம.